உங்கள் குழந்தைகிட்ட பேசும்போது நீங்கள் என்ன எனர்ஜியில் பேசுகிறீங்க? ஸோ என்ன எனர்ஜின்னு நான் சொல்கிறது உங்களோட எமோஷ்னல் அவேர்னஸ். ஸோ என்ன எமோஷனில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இதுதான் நான் கான்ஷியஸ் பேரண்டிங்கில் சொல்லி கொடுக்குறது. ஏன்னா இது உடனே அந்த எமோஷ்னல் அவேர்னஸ் வராது, நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணணும். அதுக்காக தான் எங்கள் கோர்சஸ் லைஃப் லாங் நாங்கள் ஆக்சஸ் கொடுப்போம். அதாவது நீங்கள் எங்ககிட்ட ஒரு தடவை ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்கமிங் கோர்சஸ் எல்லாமே ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம், அதுவும் லைவில் ஜாயின் பண்ணி. ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பீங்க. அதுதான் கான்ஷியஸ் பேரண்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எதுவும் சைல்டை ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. நான் எப்படி ரைஸ் ஆகிட்டே இருக்கலாம், எமோஷ்னலி என்னோட எனர்ஜியை எப்படி ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அப்போனா இப்போது குழந்தைகிட்ட ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னா ஒரு பயத்தில் போய் நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது பயம் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். குழந்தை ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா டீச்சர் கத்துவாங்க அப்படிங்கிறது ஒரு பயம். அந்த தாட் ஒரு பயம். எவ்ரி தாட் எனர்ஜி தான். ஒவ்வொரு தாட்டுமே ஒரு எமோஷனில் தான் இருக்கும். இதுதான் ரொம்ப அவேர்னஸ் கொண்டு வரணும். அப்போ டீச்சர் திட்டுவாங்க, நீ கண்டிப்பாக படிக்கணும், இல்லைன்னா ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க, கிளாஸ்லேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. இது எல்லாமே பயம். இந்த எனர்ஜியில் நீங்கள் போய் குழந்தைகிட்ட பேசுனீங்கன்னா குழந்தை கேட்க மாட்டாங்க. ஏன்னா பயத்தை எல்லாருமே ரிப்பல் பண்ணுவாங்க. யாருக்கு பயம் பிடிக்கும்? கண்ட்ரோல் அண்ட் ஃபியரில் நம்ம பேரண்ட் பண்ணுற வரைக்கும் குழந்தை லிசன் பண்ண மாட்டாங்க. அப்புறம் குழந்தை நம்மளை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, குழந்தை நான் சொல்கிறதே கேட்குறது இல்லைன்னு திருப்பி நம்ம ஒரு பெயின்ஃபுல் எமோஷனுக்கு தானே போகிறோம். ஸோ நம்ம தாட்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணணும். அந்த தாட்ஸ் என்ன எனர்ஜியில் இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் தான் அதை மாற்ற முடியும். எம்பவர்டாக இருக்கிறதுங்கிறது குழந்தைக்கு கைடன்ஸ் கொடுக்கணும். ஆனால் அது எந்த எனர்ஜியிலேருந்து கைடன்ஸ் கொடுக்குறோன்னு தெரியணும். குழந்தைய நல்வழிப்படுத்தணும், ஆனால் எந்த எனர்ஜிலேருந்து பண்ணணுங்கிறது தெரியணும். இது ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் மாதிரி, இது ஒரு ஜேர்னி மாதிரி. ஸோ நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7 இயர்ஸாக நான் என்னோட எமோஷனல் அவேர்னஸை மானிட்டர் பண்ணிக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன்னா நான் க்ரோ ஆகிட்டே இருக்கேன். ஸோ அடுத்து இன்னொரு 1 இயர் 2 இயரில் நான் க்ரோ ஆகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நீங்களாக இருக்கீங்க. உங்களுக்கும் க்ரோ ஆகிட்டே இருக்கணும்னா you are most welcome to join our upcoming batch conscious parenting. DM பண்ணுங்க, நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். உங்களுக்கு என்ன கொஷின்ஸ்னாலும் கேட்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீங்கள் ரைஸ் ஆகிட்டே இருக்கணும். உங்கள் எனர்ஜியை, உங்களோட இன்னர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ.